ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு. ஸோ மட்டன் குழம்பு ப்ளஸ் மட்டன் சுக்கா. அதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ என்னென்னு பார்த்துக்கலாம். மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லி பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லி வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கசகசா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் மட்டும் போதும். அதுக்கப்புறம் சோம்பு அதே மாதிரி தான் ஒரு ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் வத்தல் வந்து நம்ம காரத்துக்கு இந்த மாதிரி நான் வந்து 5 வத்தல் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் வந்து நல்லா நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி, வெங்காயம், தேங்காய் நறுக்கி வச்சுருக்கோம், வெள்ளைப்பூடு கொஞ்சம். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு மசாலா பண்ணிவிட்டு மட்டன் குழம்பு ப்ளஸ் மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து மிளகு, ஜீரகம் ஃபஸ்ட்டு போட்டு இதை வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். மிளகு ஜீரகம் வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் மாறினோடனே சோம்பு போட்டுடலாம். சோம்பு போட்டாச்சு. இது நல்லா வறுபடட்டும். போட்டு நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து மல்லி, கசகசா இதையும் போட்டுடலாம். சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இதெல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வத்தல் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமே நல்லா வறுபடட்டும். நம்ம போட்ட எல்லாதுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த வத்தல் போட்டுக்கலாம். வத்தல் போட்டு ரொம்ப நேரம் வந்து வதக்க வேணாம். ஏன்னா வத்தல் கருகிடுச்சுன்னா வந்து குழம்பு வந்து கசந்துரும். அதனால சும்மா லைட்டாக போட்டு தரட்டணுன்ற பேருக்கு மட்டும் லைட்டாக அந்த ஹீட்லேயே வந்து வத்தல் இதாகிடும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு. ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட்டான போதும். நம்ம உரிச்சு வச்சுருந்தோம்லையே சின்ன வெங்காயம், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகட்டும். குழம்புக்கு, சுக்காக்கு எல்லாத்துக்குமே இதே மசாலா தான். சுக்காக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக நம்ம அரைக்க வேண்டியதில்லை. அரைக்கும் போதே சேர்த்தே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி மட்டும் போட்டுட்டு சேர்த்தே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட வெள்ளைப்பூடையும் போட்டுடலாம். ஒரு 10-12 பல் வெள்ளைப்பூடு போட்டு சேர்ந்தே வதக்கிக்கோங்க. வெள்ளைப்பூடு சேர்த்தோன்னே கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும், பச்சை வாடெல்லாம் போகட்டும். வதங்கிடுச்சு. இப்போ இது கூட அடுப்பை சிம்மிலேயே இருக்கட்டும். தேங்காய் நறுக்கி வச்சுருந்த தேங்காயும் சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் பரட்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறட்டும். இதுவும் நம்ம அங்கே மிளகு, சீரகம் எல்லாம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதுவும் எல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரைச்சிடலாம். எல்லாமே ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு இது நம்ம ஜீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்து வச்சோம்ல, ஃபஸ்ட்டு அதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆற வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, தேங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கணும். இப்போ இதவே அது கூடயே சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கலாம். நல்லா வலுவலுப்பாக எடுத்து வச்சுக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் நம்ம சுக்காக்கு எடுத்து வச்சுக்கிட போகிறோம். ஆல்ரெடி நம்ம கறி வேக வைக்கும் போதே எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சுட்டு கறியாக மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட போகிறோம். வைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க சுக்காக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம்.
பொரிஞ்சதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதையும் ஊற்றிக்கலாம். சுக்காக்கு வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் நல்லா. நல்லா கொதிக்கட்டும். இது கூடயே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சிருச்சு. இது கூடயே நம்ம வேக வச்ச மட்டனையும் போட்டுடலாம். போட்டு அடுப்பு நல்லா சிம்மிலேயே இருக்கட்டும். நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக வரணும் இந்த சுக்கா. அது வரையும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இன்னமே நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்காக தொட்டுக்கிற மாதிரி வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கு கிரேவி. ஸோ இந்த ஸ்டேஜ் போதும்னா நம்ம இறக்கிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாங்க சர்வ் பண்ணிடலாம். பாய்.